உத்திராடம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை பாதை பத்தின ஒரு சின்ன அலசல் தான் இது. உங்க வாழ்க்கை குழந்தை பருவத்துல இருந்து வயசான காலம் வரைக்கும் தஷான்னு சொல்ற கிரகங்களோட காலகட்டத்தால எப்படி மாறுதுன்னு பார்க்க போறோம். முதல்ல குழந்தை பருவம். இது சூரிய சந்திர தஷாக்கள்ல வரும். அப்போ பெத்தவங்க மூலமா வர்ற மன அழுத்தங்கள் தான் பின்னாடி வரப்போற வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமா அமையுது. குறிப்பா அம்மா கூட இருக்கிற உறவுல சவால்கள் வரலாம், ஆனா அது அடுத்த கட்டத்துக்கு அவங்கள தயார்படுத்தும். ரெண்டாவதா இளமை பருவம். ஒரு 13 வயசுல ஆரம்பிக்கிற செவ்வாய் தஷா அடக்குமுறைக்கு எதிரா ஒரு புரட்சி மனப்பான்மையை கொடுக்கும். இதுக்கப்புறம் வர 18 வருஷ ராகு தஷா தான் வாழ்க்கையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். வேலை, கல்யாணம்னு எல்லாத்தையும் இதுதான் முடிவு பண்ணும். ஒன்னு ராகு பெரிய வெற்றியை தரும், இல்லைன்னா திடீர் கல்யாணம், ஏமாற்றங்கள்னு ரொம்பவே சோதிக்கும். கடைசியா முதுமை காலம். ராகுவோட புயலுக்கு அப்புறம் வர்ற குருதஷா வாழ்க்கையில ஒரு தெளிவையும் ஆன்மீக நாட்டத்தையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் 54 வயசுக்கு மேல வர்ற சனிதஷா ஒருத்தர புகழோட உச்சிக்கு கொண்டு போகலாம், இல்லைன்னா நோய் தனிமைன்னு தள்ளி விட்டுடலாம். இது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. மொத்தத்துல உத்திராடம் நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை ஆரம்பத்துல மன அழுத்தத்துல ஆரம்பிச்சு, இளமையில ஒரு பெரிய சோதனைய சந்திச்சு, கடைசி காலத்துல ஒன்னு உச்சத்தை பார்க்கும், இல்லைன்னா தனிமைக்கு போகும்.